no. Let us be very careful. The Honorable Supreme Court, as rightly pointed out by my counsel, Mr. Nizam Pasha, the Supreme Court has said that the Central Waqf Council and the State Waqf Boards will not be... வணக்கம். 7 நாட்களுக்கு மோடிக்கு கெடு விதித்திருக்கிறது மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம். மோடி கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டம், அதற்கு பதிலளிப்பதற்காக மோடிக்கு, அமித்ஷாவிற்கு, ஆர்எஸ்எஸ்க்கு 7 நாள் கால அவகாசம் கொடுத்திருக்கிறது. அதுக்குள்ள நீ எங்களுடைய சந்தேகங்களுக்கான பதில்களை சொல்லியே ஆக வேண்டும் என்று ஆவேசத்தோடு மதிப்புக்குரிய உச்சநீதிமன்ற நீதிபதி நேற்றைய தினம் நடந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இது தொடர்பான வழக்கு 73 மனுக்கள் இன்றைக்கு மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கு. அந்த விசாரணையை உச்சநீதிமன்றம் துவங்கி இருக்கிறது. ஏராளமான சந்தேகங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு. என்ன அப்படின்னா, இது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த மக்களுக்கு எதிரானதாக இருக்கக்கூடும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாக இருக்கக்கூடும், சமத்துவம் என்கிற இந்தியாவினுடைய உயர்ந்த கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடும் என்கிற சந்தேகம் அவர்களுக்கு வலுவாக எழுந்திருக்கிறது. அதனால தான் மோடியினுடைய வழக்கறிஞரை பார்த்து எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு கேள்விகளை கேட்க துவருங்க. அதுக்கெல்லாம் அவர் தடுமாறினதை நம்ம பார்த்தோம். கடைசியில் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காரு மோடியினுடைய வழக்கறிஞர். அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 73 மனுதாரர்கள் எங்களுக்கு மனு கொடுத்துருக்காங்க, அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி சொல்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் போனால் போகட்டும், பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 7 நாள் கெடு விதித்திருக்கிறார்கள். முதல் கட்டமே மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிற இந்த சட்டம் தொடர்பாக. என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த சட்டம் பாஸ் செய்யப்பட்டது, குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் கிடச்சிருச்சு, எல்லாமே நடந்துருச்சு. ஆனால் இது தொடர்பான கேள்விக்கு மோடியினுடைய சார்பாக அங்கே வாதிடக்கூடிய வழக்கறிஞருக்கு பதில் சொல்ல முடியல, நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பதில் சொல்ல முடியலன்னா இது நிச்சயமாக இதற்கு பின்னால் ஏதோ திட்டங்கள் இருக்கிறது. அதனால தான் தடுமாறுறாங்க இல்லையா? நேற்றைய தினம் 1 வாரம் தற்கால தடை விதித்துவிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்கிறது என்ன தெரியுமா? வக்ஃப் திருத்தச் சட்டத்தினுடைய பிரிவு 9 மற்றும் 14 கீழ் மத்திய வக்ஃப் கவுன்சில் அல்லது மாநில வக்ஃப் வாரியங்களில் எந்த நியமனங்களையும் செய்யக்கூடாது. அதுபோல ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அல்லது வக்ஃப் என அறிவிப்பு செய்யப்பட்ட வக்ஃப் சொத்துக்கள் மீது மாவட்ட ஆட்சியர் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்பதுதான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இதில் மனுதாரர்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக, காங்கிரஸ், ஏஎம், இப்படி இந்தியாவுடைய பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாமே இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருந்தார்கள், மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இப்போ இது தொடர்பாக அவங்க விசாரித்து விட்டு இதில் மிக முக்கியமான வழக்கறிஞர், அதாவது வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டத்திற்கு அது மக்கள் விரோத சட்டம் என்பதற்காக ஆஜரான வக்கீலாக இருக்கக்கூடிய கபில் சிபில் சொன்ன சில மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதில் என்ன அப்படின்னு பண்ணால், பயன்பாட்டு அடிப்படையிலான வக்ஃப் சொத்துக்களை வக்ஃபாக ஏற்க முடியாது என்பதும், மத்திய வக்ஃப் கவுன்சில் மற்றும் மாநில வக்ஃப் வாரியங்களில் முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களை சேர்ப்பதும் அரசியல் அமைப்பிற்கு முரணானவை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதலாக அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். என்ன அப்படின்னா, டில்லியில் இருக்கக்கூடிய ஜும்மா மசூதி போன்ற பெரும்பாலான வக்ஃப் சொத்துக்கள் பயன்பாட்டு அடிப்படையில் வக்ஃப் செய்யப்படுகின்றன. இப்போது திடீரென்று ஜும்மா மசூதிக்கான பத்திரத்தை கொடுக்குமாறு கட்டாயப்படுத்தினால் அதனை வழங்குவது சாத்தியமில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். அதுக்கு கூடுதலாக ஒரு செய்தி சொல்கிறார். என்னன்னா, 300 ஆண்டுகளுக்கு முன்பு வக்ஃப் உருவாக்கப்பட்டதா என்று கேட்டு அதற்கான பத்திரத்தை சமர்ப்பிக்குமாறு கூறினால் அதற்கான எந்த ஆவணங்களும் இருக்காது. ஏனெனில் இதுபோன்ற சொத்துக்கள் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்கிற ஆதாரத்தை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் இந்த கபில் சிபிலுடைய வாதங்கள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு மதிப்புக்குரிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சில கேள்விகளை கேட்கிறார். யாரை பார்த்து கேட்கிறார்? மோடியினுடைய, ஆர்எஸ்எஸ்னுடைய, அமித்ஷாவினுடைய சார்பாக அங்கே வாதிடக்கூடிய வழக்கறிஞரை பார்த்து கேட்கிறார். ஆங்கிலேயர்கள் வரும் வரை சொத்துக்களை பதிவு செய்யும் நடைமுறை இல்லை. எனவே 14, 17ஆம் நூற்றாண்டுகளில் கூட சொத்துக்கள் வக்ஃபுக்கு தானமாக அளிக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்க வக்ஃப் சொத்து எது என்பதை ஆவணங்களின் அடிப்படையில் ஆட்சியர்கள் முடிவு செய்வது நியாயமானதா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. அடுத்ததாக ஒரு கேள்வி, ஒரு சொத்து அரசாங்க சொத்தா இல்லையா என்பது குறித்த தகராறில் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி விசாரணையை முடிக்கும் வரை அது வக்ஃப் சொத்தாக கருதக்கூடாது என்று சொல்வது நியாயமா? அடுத்ததாக, சொத்துக்களை வக்ஃப் என்று அறிவிக்கும் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை பிரிவு 2A ஷரத்து எவ்வாறு மீற முடியும்?
அடுத்ததாக, இந்து அறநிலையத்துறை சட்டப்படி இந்துக்கள் மட்டுமே அதன் நிர்வாகிகளாக நியமிக்கப்படுவார்கள். இந்நிலையில் வக்ஃபு சட்டத்தில் மட்டும் ஏன் புதிய நடைமுறை பின்பற்றப்படுகிறது? திருப்பதி தேவஸ்தானம், தேவசம் போர்டு உள்ளிட்ட அமைப்பில் இந்துக்கள் அல்லாதோர் உள்ளனரா? அல்லது இனிமேல் இந்து அறக்கட்டளை வாரியங்களில் இஸ்லாமியர்களை உறுப்பினர்களாக அனுமதிப்பீர்களா? இந்த மாதிரியான கேள்விகளை தான் மோடியினுடைய சார்பாக வாதிடுவதற்காக வந்திருந்த வழக்கறிஞரை சொலிசிட்டர் ஜெனரல் பார்த்து கேட்டார்கள். இதுக்கு அவர்கிட்ட எந்த விதமான பதிலும் இல்லை. அவர் கடைசியில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஒரு சட்டத்தை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நிறுத்தி வைப்பது ஒரு கடுமையான நடவடிக்கையாக இருக்கும் என்றும், விதிகளை வெறுமனே படித்து பார்ப்பதன் அடிப்படையில் மட்டுமே தடை விதித்து விட முடியாது என்றும் அவர் கூறுகிறார். கூடுதலாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, லட்சக்கணக்கில் வந்த கோரிக்கைகளின் அடிப்படையிலேயே வக்ஃபு திருப்பச் சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளது. முழு கிராமங்களை கூட வக்ஃபுக்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. தனியார் சொத்துக்கள் வக்ஃபுக்களாக எடுத்துக்கொள்ளப்பட்டன. இது ஏராளமான அப்பாவி மக்களை பாதிக்கிறது என்று கூறுகிறார். இப்போது நீதிமன்ற நீதிபதிகள் இந்த சொலிசிட்டர் ஜெனரலுடைய வாதத்தை கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சட்டத்தில் சில நேர்மறையான விஷயங்கள் இருப்பதை நாங்களும் ஒப்புக்கொள்கிறோம். அதே போல் சட்டத்தை நிறுத்தி வைக்கக்கூடாது என்று சொல்வதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னா, எல்லா நேரத்திலும் சட்டங்களை நீதிமன்றங்கள் நிறுத்தி வைப்பதில்லை. ஆனால் சட்டத்திற்கு எதிரான வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கும்போது அதே சட்டத்தின் நடைமுறைகளால் ஏற்கனவே இருக்கும் நிலைமைகள் மாறக்கூடாது, மக்களின் உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்று அவர் சொல்கிறார். இந்த விவாதங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இடைக்கால தடை விதித்திருக்கிறார்கள். அதுவரையில் இந்த சொத்து தொடர்பான விஷயங்களை யாரும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கக்கூடாது. இதில் சொத்துக்களை கணக்கிடுவதற்காக அவங்க நியமித்திருக்கக்கூடிய கலெக்டர் அதையெல்லாம் தொடக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒன்று மட்டும் நமக்கு நல்லா தெரியுது, என்ன அப்படின்னா, மோடியும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தை அப்படியே அமல்படுத்துவதற்கு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் விடாது. சரியா? இன்னொன்று, இதில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம், இந்தியாவுடைய பெரும்பாலான மாநிலங்கள் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த சட்டத்தை எங்களுடைய மாநிலங்களில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, மாநிலங்களுடைய கைகளில் தான் இந்த சொத்துக்களை கணக்கிடுவது தொடர்பான விஷயங்கள், அந்த தொடர்பான வேலைகள் மாநிலங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. அவங்க எல்லாருமே எதிராக இருக்கிறாங்க. பல்வேறு மாநில கட்சிகளே மனுக்களோடு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். மொத்தத்தில் மோடி ஆர்எஸ்எஸ்க்கு இது ஒரு பலத்த அடி உச்சநீதிமன்றம் கொடுத்திருப்பது சாதாரணமல்ல. ஏன்னா இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கே, இந்தியாவுடைய சமத்துவத்திற்கே எதிரானது இந்த சட்டம் என்பதுதான் இந்திய மக்கள் பெரும்பாலானவர்களின் கருத்தாக இருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.